2 பேரோட கட்டுப்பாட்டுல இந்த மொத்த சொத்தையும் நான் ஏன் ஒப்படைக்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா மாப்ள? பசி அறிஞ்சவனுக்கு தான் அத பங்கு போடவும் தெரியும். உங்க 2 பேருக்கிட்டையும் இதை ஒப்படைக்க காரணமே இந்த குடும்பத்தோட வேற நீங்க பத்திரமா பார்த்துப்பீங்கன்னு தான். ஆனாலும் மாமா. வேணாம் மாப்ள, என்கிட்ட மணிகண்டனை பத்தி சமாதானமா பேசினாலும் அவன் பேசுனதுல நீங்க ரொம்ப காயப்பட்டுட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது மாப்ள. நான் எது நடக்க கூடாதுன்னு பயந்து இந்த சொத்தை இல்ல என்னுடைய உழைப்பை பத்திரப்படுத்த நினைச்சனோ அதான் நடந்துருச்சு. இனி இந்த அலை என்னை எங்க இழுத்துற போதோ அது போக்கிலே நான் போவேன். இத பாருங்க, ஆனாலும் மாப்ள, நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்க தன்மான சுயமரியாதைன்னு நீங்க என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் புனிதாவுக்கு தகப்பனா எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு மாப்ள. ஆனா அத நான் என்ன செஞ்சாலும் தயவு செஞ்சு தடுக்காதீங்க மாப்ள. மாப்ள, நேரம் ஆயிடுச்சு, நீங்க போய் தூங்குங்க. சரி மாமா. மா, நீங்க மாத்திரை போட்டுக்கணுமா? அதுக்காகவாவது கொஞ்சம் வந்து சாப்பிடணுமா? எனக்காக கொஞ்சம் வாங்கம்மா. புனிதா, ப்ளீஸ். இங்க இவ்ளோ நடந்த பிறகு அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு எப்படிமா சாப்பிடணும்னு தோணும்? மணிகண்டனுக்குள்ள இவ்ளோ கோவம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலமா. அவன் பேசின பேச்சுல அப்பா கோச்சுக்கிட்டே கிளம்பி போயிட்டாரு, நீ பார்த்தல்ல. என்ன பத்தி இங்க யாருமே யோசிக்கல. இப்ப கூட பாத்தியா, அம்மா கூட நீ மட்டும் தாண்டா இருக்க. அம்மா, இங்க பாருங்க, அப்பாவோட கோவத்தை பத்தியும் மணிகண்டனோட கோவத்தை பத்தியும் உங்களுக்கு தெரியாதாம்மா?